ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கிளாஸில் பாருங்கள் நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூனிட் 6 கேஸ் ஸ்டேட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து மூணு டாபிக், அதாவது இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல். ஸோ இன்ஆர்கானிக்கில் நீங்கள் ஃபஸ்ட் லெசன் பார்த்துருப்போம். ஸோ அது நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் யூனிட் 6 கேஸ் ஸ்டேட். ஓகேவா? நம்ம ஜென்ரலாக சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? த 3 types of states are there: solid state, gaseous state and liquid state. ஸோ அதில் gaseous states அப்படிங்கும்போது, ஸோ வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் gases, ஸோ வாட் ஆர் த principles depending upon the gases, ஸோ அந்த பிரின்சிபல்ஸ், ஸோ அதை பற்றின டாபிக்ஸ்லாம் வந்து இந்த லெசன்ஸில் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து பாருங்கள், we can survive for weeks without food, days without water, but only 1 minutes without air. சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் நம்மளால் ஒரு வார கணக்கில் கூட இருக்க முடியும், நாள் கணக்கில் இருக்க முடியும். பட் ஆனால் ஏர் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, thus we inhale the lungs full of air every few seconds, keep some of molecules for our own end அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து லங்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், ஏர் வந்து இன்ஹேல் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் த மாலிகுல்ஸ் தட் அவர் பாடி நோ லாங்கர் நீட்ஸ் அண்ட் எக்ஸ்ஹேல் த மிக்சர் பேக் இன் டு த சரௌண்டிங் ஏர். நம்ம சம் அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து இன்ஹேல் பண்ணுறோம். ஸோ இன்ஹேல் பண்ணிவிட்டு சம் ஆஃப் கேஸ் வந்து நம்ம பாடிக்கு தேவையில்லை, ஸோ அதனால் நீடு இல்லைங்கனால அதை என்ன பண்ணுறோம், எக்ஸ்ஹேல் பண்ணுறோம். ஸோ அது உங்களுக்கு என்னன்னு தெரியும். Inhaling gas is oxygen, O2. Say exhale gas is carbon dioxide. ஓகேவா? ஸோ அதை பாருங்கள், the air around us in a gaseous state which is the simplest of a state of matter. ஸோ அப்போ அந்த ஏருங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு நிலை. அந்த நிலையில் வந்து 3 நிலைகள் சொல்லுவோம். ஸோ 3 ஸ்டேட்ஸு. ஸோ அதை தான் நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லிக்விட் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட் அண்ட் gaseous ஸ்டேட். ஸோ although the chemical behavior of a gases depend upon their composition. ஸோ ஒரு ஏர், அதாவது ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த கேஸோடைய கெமிக்கல் பிஹேவியர் என்னது, ரியாக்ட் வித் அதர்ஸ். ஸோ அதோட பிஹேவியருங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அதோட காம்போசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஆக்சிஜன், த சிம்பிள் ஆஃப் ஆக்சிஜன் ஓ. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் ஆகாது. O2, அதாவது சிங்கிள் மாலிகுல் மட்டும்தான் என்ன பண்ணும், O2ங்கிற ஆக்சிஜன் மாலிகுல் ஒன்லி யூஸ்டு ஃபார் இன்ஹலேஷன் கேஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அதோடைய கெமிக்கல் காம்போசிஷன், அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஸோ டிபெண்ட் அப்பான் த கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஆல் த கேஸஸ் ஹேவ் ரிமார்க்கபிளி த சிமிலர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். எல்லா கேஸுக்குமே ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒன்றா தான் இருக்கும். என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா கேஸஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன, அதாவது இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ஈச் சரௌண்ட் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர் ஆஃப் ஏர் ஹூஸ் காம்போசிஷன் ஆஃப் வால்யூம் பர்சன்டேஜ் ரஃப்லி நம்ம என்ன சொல்லுவோம், 78% ஆஃப் நைட்ரஜன், 21% ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் 1% ஆஃப், அதாவது ஹைட்ரஜன் இருக்கும், 1% ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் அதர் ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், ரேர் கேஸஸ்லாம் இருக்குது. சம் அமௌண்ட் ஆஃப் ரேர் கேஸஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மிக்சிங் வித் இன் ஏர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 78% ஆஃப் நைட்ரஜன், 21% ஆஃப் ஆக்சிஜன், 1% ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் அதர் ரேர் கேஸஸ், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான். ஸோ திஸ் ஆர் ரேர் கேஸஸ். ஸோ இது உங்களுக்கு நம்ம ஏரில் மிக்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆக்சுவலாக அது பர்சன்டேஜ் வந்து ஜஸ்ட் இது வந்து அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் தான். ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா த நோன் எலமெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்டர் நார்மல் அட்மாஸ்பியர் கண்டிஷனில் ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், அப்புறம் ஃப்ளோரின், F2, குளோரின். ஸோ இதெல்லாமே எப்படி இருக்கும்னா எக்ஸிஸ்ட் ஆஸ் அ டைஅட்டாமிக். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா சின்ன கிளாஸில், மோனோஅட்டாமிக், டைஅட்டாமிக். மோனோஅட்டாமிக்னா O. ஓகேவா? டைஅட்டாமிக் அப்படிங்கிறது என்ன, O2, H2, N2. நேச்சராகவே இதில் எல்லாமே இப்படி தான் இருக்கும், டைஅட்டாமிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது, அதாவது மோனோஅட்டாமிக் நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ மோனோஅட்டாமிக்லாம் யாருன்னா பாருங்கள், மோனோஅட்டாமிக்னா கீழே இருக்காங்க, ஹீலியம், நியான், இவங்கெல்லாம் யாருன்னா இவங்களாம் மோனோஅட்டாமிக் கேஸஸ். ஓகேவா? இதெல்லாம் நோபல் கேஸஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா த அனதர் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் நேம்லி ஓசோன்.
ஆக்சிஜனோட அனதர் ஃபார்ம் என்னென்னா ஓசோன், O3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய அட்மாஸ்பியரில் இருக்குது. நம்மளுடைய அந்த யூவி ரேடியேஷனை வந்து அதாவது சன்கிட்ட இருந்து வர ப்ரொடெக்ட் ஃப்ரம் சன், சன்னிட்டேருந்து வர அந்த யூவி ரேடியேஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஓகே, இட்ஸ் ஆல்சோ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். இது எல்லாமே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் கேஸஸாக தான் இருக்கும். ஸோ இதை தவிர நோபல் கேஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் மோனோஅட்டாமிக் கேஸஸ் யாருன்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் என்ன 18th குரூப்பில் இருக்குது. ஸோ இதோடைய காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ காம்பவுண்ட்ஸ் சச்சஸ் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படின்னா அதாவது ரியாக்ட் வித் அதர்ஸ். பார்த்திங்கன்னா அதில் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது கார்பன் மோனாக்சைடு. நம்மளுடைய ஃபியூயல் அதாவது இதில் இருந்து வர்றது பைக்கோட ஃபியூம்ஸு அதாவது வெஹிக்கிள்ஸோட ஃபியூம்ஸ்லேருந்து வர்றது கார்பன் மோனாக்சைடு. நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு, NO. ஸோ இதுவும் நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸிஸ்ட்னா கேஸஸ் ஸ்டேட் அண்டர் நார்மல் அட்மாஸ்பியர் கண்டிஷன். இதுவும் நம்மளுடைய அட்மாஸ்பியரில் மிக்சடாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஃபார்ம் ஆகாது. கார்பன் மோனாக்சைடெலாம் நம்ம வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதுனால அதிலேருந்து வர்றது. அதே போல் இது வந்து நேச்சுரலாக நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த திஸ் கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம என்ன படிச்சிருப்போம், யூஸ்டு ஃபார் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து நமக்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் ஆகி திருப்பி நமக்கு ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது நம்ம பயாலஜியில் படிச்சிருப்போம், சயின்ஸ்லேயும் படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோடைய சொல்கிறாங்க இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் லாஸ். இந்த கேஸை பற்றின லாஸ் சில கொள்கைகள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த கேஸ் லாஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் லாஸ் அப்படிங்கிறது பாருங்கள். த கேஸ் லாஸ் ஹேவ் பிளேட் எ மேஜர் ரோல் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த கேஸ் லாஸ் வச்சு தான் நம்ம வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து அதை வந்து டெவலப் பண்ணி நம்ம சொல்கிறோம். த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல் கேஸஸ் ஆர் கவர்ன்டு பை த கேஸ் லாஸ் தட் வேர் ஃபார்முலேட்டட் பேஸ்ட் ஆன் த ஸ்டடீஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ப்ரெஷர், வேல்யூம், அஸ் டெம்பரேச்சர். இந்த 3 டிபெண்ட் பண்ணி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கும்போது இது நம்ம எதை வச்சு நம்ம சொல்கிறோம் சார் அப்படின்னா ஃபார்முலேட்டட் பேஸ்ட் ஆன் ஸ்டடீஸ். இந்த 3 ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம சொல்கிறோம், ப்ரெஷரு, வேல்யூமு, டெம்பரேச்சர். இதை 3 வச்சு தான் நம்ம வந்து அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் எடுக்கும்போது லிக்விட் அப்படி தான் வாட்டர் எப்படின்னு சொல்லுவாங்க, லிக்விடாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதே நீங்கள் வந்து 100 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சரில் ஸோ பாயில் பண்ணிங்க அப்படின்னா எஸ்கேப் ஆஸ் 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு வேப்பராக போய்டும். அப்போ அது வந்து கேஸ். அதே வந்து பிலோ 0 டிகிரி செல்சியஸ் நீங்கள் வந்து லெஸ் தென் 0 டிகிரி செல்சியஸ் நீங்கள் வந்து அதை டெம்பரேச்சர் வந்து லெஸ் பண்ணும்போது ஐஸ் க்யூப்ஸாக மாறிடும் இல்லையா. ஸோ அப்போ இதோட டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி என்ன ஆகுது, இதோட ஸ்டேட் வந்து மாறுது இல்லையா. ஸோ அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி லிக்விடாக, கேஸாக, சாலிடாங்கிறது வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுதான் அந்த 3 ப்ராப்பர்ட்டி. ஓகேவா. ப்ரெஷர் அதே போல் சம் கேஸஸை நீங்கள் வந்து ஏதோ ஒரு கண்டெய்னரில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு ஸோ அதோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதில் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அதோட வால்யூம் வந்து என்ன ஆகும், அது ஆப்போசிட்டாக இருக்கும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், பிஃபோர் ஸ்டடிங் த கேஸ் லாஸ் இன் டீடைல் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் சம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ். சில பேராமீட்டர்ஸ், சில அலகுகள்னு சொல்லுவோம், சில வரையறைகள்னு சொல்லுவோம் இல்லையா. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ப்ரெஷர் நான் படிச்சிருக்கோம் இல்லையா, P, சிம்பிள் ஆஃப் P அப்படின்னு சொல்லுவோம் ப்ரெஷர். ஸோ அப்போ ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். த ப்ரெஷர் இஸ் டிஃபைன் ஆஸ் த ஃபோர்ஸ் இஸ் டிவைடட் பை த ஏரியா. ஓகேவா. ப்ரெஷருங்கிறது யார், ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏரியா டு விச் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு. ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ ஃபோர்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், அதை வந்து டிவைட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அதுதான் நமக்கு வந்து யார் சொல்கிறோம், ப்ரெஷர் சொல்கிறோம். இந்த SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர் அதுக்கு வந்து என்ன யூனிட் சொல்கிறாங்க, பாஸ்கல். ஓகே, விச் இஸ் டிஃபைன் அஸ் 1 நியூட்டன் பர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டர்னால் அதில் நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும், நியூட்டன் மீட்டர், 1 நியூட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தேர் ஆர் அதர் யூனிட்ஸ். இதுக்கு வந்து இந்த ஃபோர்ஸ் இந்த ப்ரெஷருக்கு வந்து அதர் யூனிட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஃபோர்ஸ் டிவைடட் பை த ஏரியா டு விச் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், ஸோ அதை வந்து நம்ம சொல்கிறது தான் யார் சொல்கிறாங்க, ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து என்னது, நியூட்டன்
மீட்டர் பவர் -2 ஓகேவா. இது வந்து கரெக்ஷனு nm பவர் -2 இதான் நியூட்டன் மீட்டர் பவர் -2. இதுதான் வந்து இந்த ப்ரெஷரோட யூனிட்டு. ஸோ அதர் யூனிட்ஸும் நமக்கு இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள் அதுடைய ஃபார்முலா ஃபோர்ஸ் n அப்படிங்கும்போது நியூட்டன் ஆர் என்னது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன் செகண்ட் பவர் -2 அப்படின்னு சொல்கிறோம் சரியா. பை ஏரியா மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ ஏரியா அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு சம் அதர் யூனிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாஸ்கல். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்கல் பார்த்தோம். 1 பாஸ்கல் அப்படிங்கிறது யார் அப்படின்னா நியூட்டன் 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2ன்னு சொன்னோம். ஸோ அதே போல் ATM அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கும்போது 1 பாருங்கள் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 101325 எவ்வளோ பாஸ்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி, நம்ம மில்லிமீட்டர் மெர்க்குரி சொல்லும்போது 1 மில்லிமீட்டர் மெர்க்குரிங்கிறது 133.322 பாஸ்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் பார் ப்ரெஷர் சொல்லுவோம். 1 பார் அப்படிங்கும்போது 10⁵ பாஸ்கல் ஓகேவா. அப்புறம் டார்க் அப்படிங்கிறோம். டார் அப்படிங்கும்போது 1 டார் இஸ் ஈக்குவல் டு 133.322 பாஸ்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் பவுண்டு பர் ஸ்கொயர் இன்ச் அப்படின்னு சொல்லுவோம், PSI அப்படின்னு சொல்லுவோம். அதோட இது பார்த்திங்க அப்படின்னா 1 பாருங்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்ட்டு 1 PSI அப்படிங்கும்போது அதாவது பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச் அப்படிங்கும்போது எவ்வளோ சொல்கிறோம் 6894.76 பாஸ்கல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. திஸ் ஆர் த யூனிட் ஆஃப் ப்ரெஷர் ஓகேவா. ப்ரெஷரோட யூனிட்டு தட் அதர் அதோட சிம்பிள்ஸ் யூனிட் வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் பாஸ்கல், அட்மாஸ்பியர், மில்லிமீட்டர் மெர்க்குரி, பார் ப்ரெஷர், டார்க், PSI அதாவது பவுண்ட் பர் இன்ச்சு ஸ்கொயர் இன்ச்சு. ஸோ அதில் மோஸ்ட்லி நம்ம பாஸ்கல் யூஸ் பண்ணுவோம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் வந்து மில்லிமீட்டர் மெர்க்குரி அண்ட் பார் இதெல்லாம் வந்து கிராஜுவலாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லா பார்த்தீங்க அப்படின்னா பாயில்ஸ் லா ஓகேவா. ஸோ என்ன சார் சொல்கிறாங்க பாயில்ஸ் லா அப்படின்னா பாருங்கள், அது சொன்ன ஒரு பேர் என்ன அப்படின்னா ஒரு பேர் ராபர்ட் பாயில், அந்த சயின்டிஸ்டோட பேர். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா த ராபர்ட் பாயில் பெர்ஃபார்ம் த சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டு ஸ்டடி த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் கேஸஸ். அவர் எதை பற்றி அவர் சொல்கிறார் அப்படின்னா ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் என்ன வந்து ரிலேஷன்ஷிப், என்ன தொடர்பு அப்படிங்கிறத அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதோட அப்பாரட்டஸ் டயக்ராம் கொடுத்துருக்காரு. ஒரு யூ ஷேப்டு டியூப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த யூ ஷேப்டு டியூப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது மெர்க்குரி ஃபில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ABC 3 டயக்ராம் கொடுத்துருக்கோம் சரியா. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இந்த பிளாக்காக இருக்குது, இந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ மெர்க்குரி ஃபில் பண்ணியிருக்காங்க. அதே போல் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு எதுக்காக சார் இந்த மெர்க்குரினா ஃபஸ்ட்டு லெவல் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதோடைய வேல்யூம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரே மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலையும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி ஃபில் பண்ணியிருக்கிறது வந்து ஹைட் வந்து சேமாக இருக்குது ஓகேவா. ஸோ அது நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள். இன் செகண்ட் டயக்ராம் சம் அமௌண்ட் ஆஃப் மெர்க்குரி இஸ் ஆடட். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் டயக்ராம் ஓகே, செகண்ட் டயக்ராம் என்ன பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் சம் அமௌண்ட் ஆஃப் மெர்க்குரி வந்து ஆட் பண்ணுறீங்க. ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து வேல்யூம் ஆஃப் மெர்க்குரி இஸ் ஈவன், மெர்க்குரியோட லெவல் வந்து ஈவனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, சமமாக இருக்குது ஓகேவா. அப்போது வேல்யூம் பாருங்கள், வேல்யூம் பார்த்துக்க ஹையாக இருக்குது ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் மெர்க்குரி இஸ் ஆடட் த்ரூ திஸ் வே. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா மெர்க்குரி ஆட் பண்ணும்போது என்னென்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வேல்யூம் பாருங்கள், இங்கே இருந்த வேல்யூமோட இங்கே என்ன ஆச்சு பாருங்கள் /2 குறைஞ்சிருச்சு. அதில் பாதி வேல்யூம் குறைஞ்சிருச்சு. அந்த வேல்யூம் அதோட ப்ரெஷர் வந்து எவ்வளோ பாருங்கள், வேல்யூம் எவ்வளோ. இப்போ நம்ம ஆட் பண்ணுற அந்த மெர்க்குரியோட அளவு வந்து எவ்வளோ 700 மில்லிமீட்டர் மெர்க்குரி நம்ம ஆட் பண்ணது ஓகேவா. அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ திஸ் வேல்யூம் இஸ் டிவைடட் பை 2. அப்போ என்னாச்சு ப்ரெஷரை வந்து நம்ம மெர்க்குரி ஆட் பண்ணி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது வேல்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆட் சம் அமௌண்ட் ஆஃப் மெர்க்குரி எகைன் ஆடட் இன் சம் அமௌண்ட் ஆஃப் மெர்க்குரி டு த தேர்டு. ஸோ இங்கே இதிலேயே திருப்பி ஆட் பண்ணுறது தேர்டு இமேஜ் பாருங்கள். தேர்டு இமேஜில் இன்னும் கொஞ்சம் மெர்க்குரி ஆட் பண்ணுறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 760 ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்கிறது 760 மில்லிமீட்டர் மெர்க்குரி. அதுக்கடுத்து என்ன சம் அமௌண்ட் ஆஃப் மெர்க்குரி ஆட் பண்ணுறீங்க. அப்போ 1520 மில்லிமீட்டர் மெர்க்குரி. ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம மெர்க்குரி ஆட் பண்ண என்னாகும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது பாருங்கள் வேல்யூம் என்ன ஆகிடுச்சு பாருங்கள், திருப்பி டிக்ரீஸ் ஆகிடுச்சா பாருங்கள். வேல்யூம் வந்து இங்கே V, இங்கே V/2, இங்கே V/3
ஓகேவா. அப்போ என்ன ஆகிடுச்சு, ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண வேல்யூம் வந்து என்ன ஆகிடுச்சு, டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் அந்த டேர்ம் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு 1/v அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அதான் வந்து அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க, v இஸ், அதாவது இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம், ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, v இஸ் இன்வெர்ஸ்லி 1/p அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேத்தமெட்டிக்கலி பாயில்ஸ்லாம் வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா. v is inversely proportional to 1/p. வால்யூம் வந்து என்ன ஆகுது, ப்ரெஷருக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஓகேவா. ஸோ பாருங்கள், அதுதான் அவங்க இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Mercury was added through the open end of the apparatus such that the mercury level of both ends are equal in shown in the figure A. ஃபஸ்ட்டில் வந்து எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ add more amount of mercury until the volume of trapped and air is reduced half of its original volume as shown in the figure B. அப்போ என்ன ஆகுது, இதில் நம்ம வந்து ட்ராப் பண்ணுறோம், அதாவது மெர்க்குரி வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூம் என்ன ஆகிடுச்சு, இதில் இருக்கிறத விட பாதி வந்துருச்சு, ஆஃப் ஆஃப் தி வேல்யூம். ஓகேவா. த ப்ரெஷர் எக்ஸர்டட் ஆன் த கேஸ் பை அடிஷன் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் மெர்க்குரி. நம்ம என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஆட் பண்ண மெர்க்குரி, எக்ஸஸ் ஆஃப் மெர்க்குரி ஆட் பண்ண ப்ரெஷர் என்ன எக்ஸர்ட் ஆகுது, அதிகமாகுது. given by the different mercury level of the tube. ஸோ அதே போல் தேர்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருப்பி ஆட் பண்ண என்ன ஆகிடுச்சு, நமக்கு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வேல்யூம் வந்து டிக்ரீஸ் ஆச்சு. இங்கே வின்னு சொல்கிற வேல்யூம் இங்கே v/2, அதில் பாதி, இங்கே v/3, அதில் வந்து 3, அதாவது 3 பார்ட்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போது இனிஷியலாக பாருங்கள், இனிஷியலி த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் இஸ் என்ன ஈக்குவல் டு 1 atmospheric. இனிஷியலாக இருக்கிறது 1 atmospheric ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஸோ அப்போ 1 atmospheric ATM சொல்கிறோம். ஓகே, atmospheric pressure. Initially the pressure of exerted by the gas is equal to 1 atmospheric pressure as the difference in height of mercury level is 0. ஃபஸ்ட்டு வந்து இருக்கும்போது ப்ரெஷர் வந்து எந்த ப்ரெஷரும் இல்லை, அது வந்து அப்போ என்ன இருக்குன்னா, இங்கே ஃபஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெஷர் எதுவுமே கிடையாது, ப்ரெஷர் வந்து 0, எந்த ப்ரெஷருமே இல்லை. அப்போ வந்து ஓகே, அது வந்து என்ன சொல்கிறாங்க, அது வந்து 1 atmospheric pressure. அதுக்கடுத்து நம்ம என்ன ஆகுது அப்படின்னா, வேல்யூம் வந்து ரெடியூஸ் ஆகுது. வேண்ட வேல்யூம் இஸ் ரெடியூஸ்டு, த டிஃப்ரென்ஸ் இன் மெர்க்குரி லெவல் இன்க்ரீஸஸ் 760 மில்லிமீட்டர் மெர்க்குரி. இப்போ ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 760 மில்லிமீட்டர் மெர்க்குரி ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது வேல்யூம் மெர்க்குரி வந்து ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டியூ டு ஆடிங் மெர்க்குரி த ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ்டு. இப்போ ப்ரெஷர் நார்மலாக இருந்துச்சு, 1 atmosphere இருந்துச்சு. இப்போ நீங்கள் 760 மில்லிமீட்டர் மெர்க்குரி வந்து ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூம் என்ன ஆகிடுச்சு, வேல்யூம் இஸ் ரெடியூஸ்டு டு ஹாஃப், பாதியாக ரெடியூஸ் ஆகுது. இட்ஸ் டிஃப்ரெண்ட் இன் மெர்க்குரி லெவல் இன்க்ரீஸ் டு எவ்வளோ, 760 மில்லிமீட்டர் மெர்க்குரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவது. அப்போ now the pressure is exerted, the gas is equal to 2 atmospheric pressure. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது செகண்ட் டயக்ராமில் வந்து 760 மில்லிமீட்டர் மெர்க்குரி ஆட் பண்ணதுக்கப்புறம், ப்ரெஷர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட ப்ரெஷர் வந்து 2 atmospheric, 2 ATM. ஃபஸ்ட்டு வந்து 1 ATM. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் லெட் ஹிம் த கன்சிடர் த கிவன் டெம்பரேச்சர் ஆஃப் த வேல்யூம் ஆக்குபைட் பை த ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் அ கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ப்ரெஷர். அதே போல் தேர்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் 760 பாருங்கள், இங்கே 760 மில்லிமீட்டர் மெர்க்குரி, அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அடுத்து 760 மில்லிமீட்டர் மெர்க்குரி வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ 760 ஆட் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தேர்டில் பார்த்தீங்கன்னா 3 atmospheric ப்ரெஷராக இருக்கும். ஓகேவா. அப்போது இந்த இடத்துல 3 atmospheric pressure. அப்போ இதிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியாக பாருங்கள், த டெம்பரேச்சர் ஆஃப் த வேல்யூம் ஆக்குபைட் பை த ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் கேஸ். ஒரு குறிப்பிட்ட வாயு கேஸ் அப்படிங்கிறது அந்த வேல்யூம் வந்து ஆக்குபை பண்ணுறது எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா, ப்ரெஷருக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் பாருங்கள், V இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/P அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது T அப்படிங்கிறது யார் நமக்கு தெரியும், Tங்கிறது டெம்பரேச்சர், T அண்ட் N ஆர் ஃபிக்ஸ்டு அப்படின்னு என்ன அர்த்தம். இது வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்ம அங்கே உள்ள வந்து எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் கேஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், தட் இஸ் அ நம்பர் ஆஃப் மோல்ஸ். T இஸ் அ டெம்பரேச்சர், இது வந்து ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் சொல்லுவோம் இல்லையா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஈக்குவல், இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், Kங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம். அப்போ V இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு 1/P அப்படின்னு சொல்கிறோம். ஸோ K இஸ் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ரீஅரேஞ்ச்னா என்ன அர்த்தம், P இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஓகேவா. 1/P இருக்கு இல்லையா. ஸோ அதாவது V இஸ் ஈக்குவல் டு
k into 1 by p அப்படின்றது p இந்த சைடுக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகும் pv is equal to k அப்படின்னு வந்துருமா into 1 வரும் 1 விட்டுருங்க 1 into k into 1 என்ன k தானே வரும் ஸோ அப்போ pv is equal to k at a constant temperature and mass இதில் constant temperature and massல I mean mass means number of moles ஸோ நம்ம மோல்ஸில் வந்து மாஸ் கால்குலேட் பண்ணலாம் ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் மாஸில் pv is equal to k இதான் பாயில்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் எதுக்கு சார் அப்ளிகபிள் வாட் ஆர் த கேஸஸ் இதுக்கு வந்து என்னென்ன கேஸஸ்க்கு வந்து அப்ளிகபிள் இந்த லா வந்து எதுக்கெல்லாம் அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா த பாயில்ஸ் லா இஸ் அப்ளிகபிள் டு ஆல் கேஸஸ் ரெகார்ட்லெஸ் ஆஃப் த கெமிக்கல் ஐடென்டிட்டி ப்ரொவைடட் பை த ப்ரெஷர் இஸ் லோ அதாவது ப்ரெஷர் வந்து எங்கெங்கெல்லாம் லோவாக இருக்கும் ஓகேவா அந்த லா வந்து எதுக்கு ஆல் கேஸஸ் ரெகார்ட்லெஸ் ஆஃப் த கெமிக்கல் ஐடென்டிட்டி சரியா அதோடைய ப்ரொவைடட் த ப்ரெஷர் எதுக்கெல்லாம் லோ ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாக இருக்குமோ அந்த கேஸஸ் எல்லாத்துக்குமே இந்த பாயில்ஸ் லா இஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ த கிவன் மாஸ் ஆஃப் அ கேஸ் அண்டர் த 2 different sets ஆஃப் கண்டிஷன் அதனால் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 2 செட்டாக எடுத்துக்காங்க pv is equal to k அப்படிங்கிறது 2 எடுத்துக்கலாம் அதாவது ப்ரெஷர் 1 ப்ரெஷர் 2 அப்படின்னு 2 different sets ஆஃப் ப்ரெஷர் அப்போ வந்து pvயை வந்து இவங்க எப்படி எழுதிட்டாங்கன்னா p1 v1 is equal to p2 v2 is equal to k கேங்கிறது கான்ஸ்டன்ட் தானே ஸோ தட் அது வந்து நான் எல்லாத்துக்குமே ஸோ அது வந்து சின்னு சொல்கிறோம் ab and c ஈக்குவேஷன் ஸோ பாருங்கள் அதோட கிராஃப் பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா p is 1 by v அதாவது என்ன சொல்கிறோம் ப்ரெஷர் வந்து அது நம்ம எப்படி வச்சுக்கலாம் இல்லையா v is 1 by pனாலும் ஒன்று தான் இங்கே வந்து p is equal to 1 by vன்னு வச்சுருக்கிறாங்க ஓகே ஸோ பாருங்கள் இங்கே வந்து கிராஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா அதோட டயக்ராம் பாருங்கள் எப்படி இருக்குது கிராஜுவலாக இருக்குது ஸோ இதை வந்து v by p அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட இது எப்படி இருக்குது பெண்ட் ஆகுது ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக வேல்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஓகேவா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக வேல்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும் அதே போல் வேல்யூம் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் வந்து என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும் ஓகேவா ஸோ திஸ் இஸ் எ பாயில்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க 2 கண்டிஷன் ப்ரெஷராக இருந்தாலும் சரி வேல்யூம் இருந்தாலும் சரி ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வேல்யூம் டிக்ரீசஸ் ஓகேவா அதுக்கடுத்து வந்து ப்ரெஷர் டிக்ரீசஸ் வேல்யூம் இன்க்ரீசஸ் ஓகே இதுதான் அதோடைய ரிலேஷன்ஷிப் கவனிங்க அதுக்கடுத்து இந்த PV ரிலேஷன்ஷிப் கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் த as follows இந்த டயக்ராம் நம்ம எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படிங்கிற சொல்லலாம் பாருங்கள் த ப்ரெஷர் இஸ் டியூ டு த ஃபோர்ஸ் ஆஃப் த கேஸ் ப்ரெஷருங்கிறது எதனால் வரும் அப்படின்னா கேஸோட ஃபோர்ஸ்னால தான் நம்ம ப்ரெஷர் வந்து தானாக இதாகாது நம்ம கொடுக்குற ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால தான் அதோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா ஸோ அப்போ பாருங்கள் த ப்ரெஷர் இஸ் டியூ டு த ஃபோர்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர் ஏன் சார் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு கண்டெய்னர் இப்போ ஒரு பலூன் எடுத்துக்கலாம் இது ஒரு பலூனில் கேஸ் ஃபில் பண்ணிக்கிறீங்க இப்போ இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து கேஸ் ஃபில் பண்ணிக்கிறீங்க ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக இருந்தால் அதோட இப்போ கேஸோட ப்ரெஷர் அப்படி தான் இருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறீங்க இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்க அந்த கேஸ் மாலிகுல்ஸோட ப்ரெஷர் வந்து என்ன ஆகும் நீங்கள் கொடுக்குற அந்த ஃபோர்ஸ்னால் என்ன அர்த்தம் அதாவது ப்ரெஸ் பண்ணுறீங்க இந்த பலூனை ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது என்ன உள்ளே இருக்க கேஸ் மாலிகுல்ஸோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா ஸோ அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன வேல்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும் சொல்லுவோம் ஸோ நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸ்னால தான் நமக்கு என்ன ஆகுது அந்த ஃபோர்ஸ் ஆஃப் த கேஸ் பார்ட்டிகல்ஸ்னால தான் அது வந்து என்ன ஆகும் அந்த கேஸ் மாலிகுல்ஸ் வந்து அதோட வால்ஸில் போய் கண்டெய்னரோட வால்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது ஓகேவா ஸோ இட் இஸ் இஃப் பாருங்கள் இஃப் given the amount of gas is compressed to half of its volume the density is doubled and the number of particles hitting the unit area of the container will be doubled the pressure would be increases என்ன சொல்கிறாங்க 2-fold அப்படின்னு என்ன சார் அர்த்தம் இப்போ நீங்கள் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து கேஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ அப்போ நீங்கள் உள்ளே ஒரு கேஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போ ஏதோ ஒரு பிஸ்டனை வச்சு என்ன பண்ணுறீங்க நீங்கள் மேலே ப்ரெஷர் கொடுக்குறீங்க ஸோ அப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகுனா இந்த வேல்யூம் அப்படிங்கிறது ஹாஃப் ஆஃப் இட்ஸ் வேல்யூம் நம்ம 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கொடுக்கும்போது அதோட வேல்யூம் வந்து பாதி வந்து குறையுது ஸோ
ஸோ அதோட டென்சிட்டி அப்போ உள்ளே இருக்கிற அந்த நம்ம ஃபில் பண்ணியிருக்க அந்த கேஸோட டென்சிட்டிங்கிறது டபுள்டு. த டென்சிட்டி இஸ் டபுள்டு அண்ட் த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஹிட்டிங். இது எதனால் அப்படின்னா இந்த கேஸஸ் மாலிகுல்ஸ் ஹிட்டிங் ஆன் த யூனிட் ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா மேலே இந்த மாலிகுல்ஸ் போய் என்ன பண்ணுது, போய் மோதுது. சரியா? ஸோ அப்போ வந்து if a given amount of gas is compressed to half of its volume, the density is double density வந்து அப்போ எப்போ ஆகும், டபுள் ஆகும். the number of particles hitting the unit area of a container will be doubled. அதே போல் அது வந்து அந்த கண்டெய்னர் மேலே என்ன ஆகுது, கண்டெய்னர் உள்ளே இருக்க கேஸ் வந்து அந்த ஏரியா மேலே ஹிட் பண்ணுற அந்த ஃபோர்ஸும் உங்களுக்கு வந்து டபுள் ஆகும். ஓகேவா? பார்ட்டிகல் ஹிட்டிங் யூனிட் ஏரியா ஆஃப் கண்டெய்னர் will be doubled. ஸோ இதனால் என்ன சொல்லுவாங்க, ப்ரெஷர் will be increase. இதனால் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த ப்ரெஷருங்கிறது எதனால் வருது அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸ்னால தான். இப்போ நீங்கள் அந்த கண்டெய்னரில் உள்ள கேஸ் இருக்குது, இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த ஃபோர்ஸ்னால தான் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அந்த கேஸ் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகுது, உள்ள இருக்க கேஸ் மாலிகுல்ஸ் வந்து அது மேலே கொடுக்குற ஃபோர்ஸ்னால அது என்ன ஆகுது, போயிட்டு அந்த கண்டெய்னர் வாலில் போய் ஹீட் பண்ணுது. ஹீட் பண்ணும்போது அதோட டென்சிட்டி டபுள் ஆகுது. அப்போது அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ஹிட்டிங் த யூனிட் ஏரியா ஆஃப் த கண்டெய்னர் அதுவும் வந்து இருமடங்கு. அந்த கேஸ் மாலிகுல்ஸ் போய் அந்த கண்டெய்னருடைய வால்ஸ் மேலே வந்து ஹிட் பண்ணுற அந்த மோதும் திறன் அதுவும் என்ன ஆகுதுன்னா டபுள் ஆகுது, இரண்டு மடங்கு ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக தான் நமக்கு என்ன ஆகுது, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கொடுக்குற நம்ம ஃபோர்ஸ்னால டென்சிட்டி டபுள்டு. ஸோ அப்போ அந்த மாலிகுல்ஸ் வந்து அந்த ஏரியா மேலே ஹிட் பண்ணுற அந்த ஏரியா வந்து என்ன ஆகுது, நமக்கு the particles hitting the unit area of the container will be doubled. அப்போ என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் would be increase. ஸோ இதனால் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அதோட கான்சிக்வன்சஸ் ஆஃப் பாயில்ஸ் லா. அதோட கான்சிக்வன்சஸ் என்ன, கருத்துக்கள், அதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படின்னா பாருங்கள். த ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி ரிலேஷன்ஷிப் கேன் பி டிரைவ்டு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சிறப்புகள், கான்சிக்வன்ஸ்னால் அது சிறப்புகள்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து ப்ரெஷர் அண்ட் வேல்யூம் டிஃப்ரென்ஸ், ப்ரெஷர் அண்டு வேல்யூ ரிலேஷன்ஷிப் சொன்னோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அதோட டென்சிட்டி வச்சுருக்காங்க. ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி ரிலேஷன்ஷிப் கேன் பி டிரைவ்டு ஃப்ரம் பாயில்ஸ்லா. பாயில்ஸ்லாவில் வந்து அதோடைய ப்ரெஷருக்கும் டென்சிட்டிக்கு இருக்கிற தொடர்பு நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, பாயில்ஸ்லாவோட இது என்னது, P1 V1 is equal to P2 V2 is equal to K அப்படின்னு பார்த்துருப்போம்ல. ஸோ K is a constant, nothing but. ஸோ திஸ் இஸ் பாயில்ஸ் லா. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா P1 அந்த P1 V1 சொல்கிறோம் இல்லையா, அந்த வேல்யூமுக்கு வந்து பதில் என்ன சொல்கிறாங்கன்னா m divided by d. அதாவது mனா என்னது, மாஸ், நம்ம எடுத்துக்கிற கேஸ், மாஸ் ஆஃப் த கேஸ், தட் இஸ் மோல்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம கேஸை மோல்ஸோட எடுத்துப்போம், அதை நம்ம மாஸாகவும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அப்போ வந்து m இஸ் அ மாஸ், டிங்கிறது அதோடைய என்ன சொல்கிறோம், நம்ம d இஸ் அ டென்சிட்டி. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம டோட்டலாக என்ன சொல்கிறோம், வேல்யூ. மாஸ் பை டென்சிட்டியை தான் நம்ம யாரும் சொல்கிறோம் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே ரைட். அப்போ வந்து எம் வீக்கு பதிலாக நம்ம யார் எடுத்துக்கிட்டோம், m by d. ஸோ இப்போ இது P1ன்னு எடுத்துக்கிட்டதுனால மாஸ் வந்து காமன் தானே. இப்போ d வந்து என்ன, D1 எடுத்துக்கிட்டோம். ஸோ அதே போல் P2 V2க்கு பதிலாக என்ன பண்ணுறோம், P2 into m divided by D2ன்னு வச்சுக்கிட்டோம். இஸ் அ மாஸ் ஆஃப் என்ன சொல்கிறோம், மாஸ் mங்கிறது அது எதை வச்சுன்னா மாஸ் இஸ் D1 and D2. ஓகேவா? அது டென்சிட்டிஸ், D1 D2ங்கிறது யார், டென்சிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். P1 P2ங்கிறது ப்ரெஷர். In other words என்ன சொல்கிறோம், டென்சிட்டி ஆஃப் அ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எதுக்கு, டென்சிட்டிங்கிறது வந்து யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், டைரக்ட்லியா இன்வெர்ஸ்லியா, ஐ மீன் ப்ரெஷர். இன் அதர் வேர்ட்ஸ் என்ன சொல்லலாம், டென்சிட்டி ஆஃப் அ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். ஓகேவா? டென்சிட்டி, இன் அதர் வேர்ட்ஸ் டென்சிட்டி ஆஃப் அ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், P1 இன்ட்டு m டிவைடட் பை D1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதை நம்ம திருப்பி இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, ஐ மீன் இதை நம்ம வந்து இந்த சைடு கொண்டு வந்தோன்னா என்ன ஆகும், P1 அதாவது P1 இன்ட்டு, ஸோ ஓகே சார், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே பாருங்க, இந்த அதை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் இதை வச்சு பண்ணலாம். எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் த வால்யூம் ஆஃப் அ கேஸஸ் வெரிஃபைங் பாயில்ஸ் தான். ப்ரெஷர் இது வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க, கவனிங்க. ஓகே
ஓகே the effect of pressure on the volume of a gas to the verifying Boyle's law. ஸோ இதை நம்ம ப்ரெஷர் வேல்யூம் வந்து ஒரு இதை வந்து வெரிஃபை பண்ணலாம் ஒரு ப்ராப்ளம்ஸ் வச்சு. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் பாருங்கள் ப்ரெஷர் வந்து லோ, ப்ரெஷர் 1 atmospheric இருக்குது, அதோட வேல்யூம் வந்து 1 decimeter cube, டெம்பரேச்சர் வந்து எல்லாத்துலேயும் காமன் தான் 298 Kelvin தான். ஸோ அதுக்கு அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் பாருங்கள் அதிகமாகிடுச்சு. இங்கே பாருங்கள் ப்ரெஷர் நீங்கள் இந்த பிஸ்டன் வச்சு ப்ரெஷர் கொடுக்குறீங்க. ஸோ அப்போ ப்ரெஷர் வந்து 2 atmospheric ஆகிடுச்சு, வேல்யூம் வந்து என்னென்னு தெரியலை. ஓகேவா, வேல்யூம் நமக்கு இன்னும் தெரியல. அதே போல் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ரெஷர் இன்னொன்று அதிகமாகிடுச்சு, ஆனால் நமக்கு ப்ரெஷர் நம்ம கொடுக்கல. ஓகேவா, ஆனால் வேல்யூ பாருங்கள் 0.25 decimeter cube. இங்கே பாருங்கள் இங்கே 1 பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ 1 decimeter cube, இங்கே பாருங்கள் 0.25 குறைஞ்சிருச்சு. சரியா, அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கும்போது 1 decimeter cube 2 atmospheric pressure அப்படிங்கும்போது அதில் பாதியாக குறைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இங்கே கொடுக்கல, நம்ம அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பாருங்கள். அதுக்கடுத்து மூணாவது ப்ரெஷர் வந்து கொடுக்கல, ஆனால் வந்து இங்கே வேல்யூம் வந்து பாருங்கள் 0.25 decimeter cube ஆகிடுச்சு. ஸோ அப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபார்முலா பாருங்கள். அக்கார்டிங் டு த பாயில்ஸ் லா P1 V1 is equal to P2 V2 is equal to P3 V3. நமக்கு 3 டேர்ம் இருக்கனால 3 இது இருக்கனால நம்ம வந்து 3 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் 1 atmospheric pressure and வேல்யூம் இஸ் 1 decimeter cube. அப்புறம் ரெண்டாவது செகண்ட் ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 atmospheric pressure, வேல்யூம் நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு அடுத்தது மூணாவது வந்து P3 ப்ரெஷர் தெரியாது, டெசிமீட்டர் வேல்யூம் நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள் இப்போ இது தெரியும் இல்லையா 1 இன்ட்டு இப்போ இதில் இது நமக்கு வேல்யூ அதாவது இது என்ன நமக்கு தெரியுது சால்வ் பண்ணிடலாம். 1 இன்ட்டு 1 தான் வரும். இதில் தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2 இன்ட்டு V2 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஓகேவா, 2 இன்ட்டு V2 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது ஃபஸ்ட்டு இப்படி கம்பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து யார் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா P1 V1 இன்ட்டு P2 V2 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். சரியா, இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ வந்து என்ன வரும் நமக்கு பாருங்கள் 2 இன்ட்டு பாருங்கள் 2 இன்ட்டு P2 என்னது நமக்கு 2 இன்ட்டு V2 இஸ் ஈக்குவல் டு 1 atmospheric pressure இன்ட்டு 1 decimeter cube. ஸோ இப்போ அதில் நமக்கு தெரியாது V2 இங்கே வச்சுட்டு மிச்சது ரிமைனிங் இந்த கொண்டு வாங்க. 1 atmospheric pressure இன்ட்டு 1 decimeter cube divided by 2 atmospheric pressure சால்வ் பண்ணால் என்னாச்சு வேல்யூம் வந்து 0.5. ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்து வந்து ப்ரெஷர் தேர்ட் ஒன்று யார் கம்பேர் பண்ணோன்னா P1 V1 இன்ட்டு P3 V3 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ P3 V3யில் நமக்கு என்னது ப்ரெஷர் தெரியாது, அதனால் P3 இன்ட்டு 0.25 இஸ் ஈக்குவல் டு 1 atmospheric pressure இன்ட்டு 1 decimeter cube. ஸோ அப்போ பாருங்கள் P3 மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வாங்க. 1 atmospheric 1 atm இன்ட்டு 1 decimeter cube divided by 0.25 சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடுது 4 atmospheric pressure. ஓகேவா, 4 atm. ஓகே, அப்போ இதிலேருந்து பாருங்கள் இப்போ நம்ம ப்ரெஷர் வந்து பண்ணாச்சுன்னா பாருங்கள் இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள் ப்ரெஷர் வந்து இங்கே 1 மடங்கு இப்போ நம்ம இங்கே இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ இப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆச்சு பாருங்கள் இங்கே இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த இடத்துல என்ன ஆச்சு 2 atmospheric pressure வரும்போது இதில் பாதியாக குறைஞ்சிருச்சு இல்லையா. ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இங்கே 0.5 அதோட இப்போ வேல்யூம் வந்து பாதியாக குறைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்து மூணாவது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ப்ரெஷர் வந்து அதிகப்படுத்துகிறோம். ப்ரெஷர் இந்த இடத்துல என்ன நமக்கு வேல்யூம் என்ன நமக்கு ப்ரெஷர் வந்து 4 atmospheric pressure. ஓகேவா, இங்கே 1 இருந்தது இங்கே 2 ஆச்சு. இப்போ இது மாதிரி 2 மடங்கு 4 atmospheric pressure ஆகும்போது அதோடைய வேல்யூம் வந்து இன்னும் பாதியாக 0.5 இருக்கிறது என்னாச்சு 0.25 ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் அதோடைய எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வேல்யூம் ஆஃப் த கேஸஸ் வெரிஃபையிங் பாயில்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஓகே, ஸோ இதுதான் அதோடைய சொல்யூஷன்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவாலுவேட் யுவர்செல்ஃப். ஸோ இப்போ எவாலுவேட் யுவர்செல்ஃப் 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த கொஷினை ரீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரீயான் ஃபஸ்ட் கொஷின் ஃப்ரீயான் 12 நம்ம எடுத்துக்கிற கேஸு ஃப்ரீயான்கிறது என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ஃப்ரீயான்கிறது யார் அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இதுலேருந்து வெளியே போகிற இந்த கேஸஸ். ஸோ திஸ் இஸ் என்ன சொல்லுவோம் நம்ம அட்மாஸ்பியருக்கு இது வந்து எப்படி சொல்லலாம் ஆபத்தானது தான். ஸோ ஓகே, நம்ம ஃப்ரீயான் 12 அப்படிங்கிறது காம்பவுண்ட் வைட்லி யூஸ்டு இன் ரெஃப்ரிஜிரேட்டர் சிஸ்டம் ஆஸ் அ கூலண்ட் காசஸ்
டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர். ஓசோன் லேயருடைய டிப்ளீஷன், ஓசோன் லேயர் வந்து ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த கேஸ் தான் முக்கியம். ஐ மீன் அதனால தான் கேஸ் வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். நவ் இட் ஹேஸ் பீன் ரீப்ளேஸ்ட் பை ஈகோ ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட்ஸ். இப்போலாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயானுக்கு பதிலாக வேறு ஈகோ ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. கன்சிடர் 1.5 decimeter cube sample of gases in freon at pressure. பாருங்கள் அந்த ஃப்ரீயான் கேஸஸுடைய பாருங்கள் 1.5 அதோடைய வேல்யூம் வந்து 1.5 decimeter cube. அட் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரெஷர் வந்து 0.3 அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இஃப் த ப்ரெஷர் இஸ் சேஞ்ச் டு, ப்ரெஷர் வந்து சேஞ்ச் பண்ணுறோம், அதிகப்படுத்துகிறோம் 1.2 atmosphere pressure at a constant temperature, what would be the volume of a gas is increased or decreased? ஓகேவா, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 1.5 decimeter cube இருந்தது, அதோட ப்ரெஷர் வந்து 0.3 இருந்தது. ஒருவேளை நம்ம ப்ரெஷரை வந்து 1.2 atmosphere ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அதோட வேல்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ அது உங்களுக்கே தெரியும் அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம வந்து ஃபார்முலா நமக்கு என்னது, P1 V1 is equal to P2 V2. ஸோ இதில் நமக்கு தேவை வேல்யூம் தான் இங்கே கேட்டிருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு P1 V1 அவங்களே கொடுத்துட்டாங்க. P1 V1 என்னது நமக்கு, P1ங்கிறது வந்து 0.3 இன்ட்டு V1 அப்படிங்கிறது யார் நமக்கு 1.5. ஓகேவா, ஸோ இதில் நமக்கு யார் தெரியாது யார் அப்படின்னா P2 தெரியும், அது வந்து 1.2 இன்ட்டு V2 தெரியாது, வேல்யூம் 2 வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை தான் இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே மாற்றிக்கிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. V2 is equal to P1 V1 divided by P2 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள் அதுதான் கீழே வந்து இங்கே வந்து டேர்மாக எழுதியிருக்காங்க. P2 is equal to 1.2, V2 தெரியாது, P1ங்கிறது 0.3 V1. ஸோ இதை வந்து இப்படி சால்வ் பண்ணி எழுதிட்டோம். ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பாருங்கள், அதை சால்வ் பண்ணும்போது 0.3 atm into 1.5 decimeter divided by 1.2 atmospheric pressure அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஹோல் வேல்யூ வச்சு கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இது கிடையாது. ஸோ இப்போ 0.3ல 1.2 வந்து சால்வ் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 0.375 கிடைக்குது. ஸோ அப்போ இதில் அந்த வேல்யூம் என்னாச்சு பார்த்துங்க, டிக்ரீஸ் ஆகிடுச்சா பாருங்கள். 0.3 atmospheric ப்ரெஷர் இருக்கும்போது அதோட வேல்யூம் 1.5 இருந்துச்சு. இப்போ 1.2, இப்போ இந்த 0.3 மாதிரி இது எத்தனை மடங்குன்னு சொல்லலாம், 0.3க்கு ஈக்குவலாக போட்டிங்கன்னா 1.2 அப்படிங்கும்போது இது எத்தனை மடங்கு, இது வந்து 1 பங்கு அப்படின்னா இது எத்தனை பங்கு, 4 பங்கு. ஓகேவா, ஓகே 1.2. ஸோ அப்போ வேல்யூம் பார்த்திங்கன்னா என்னோட 1.5 பாருங்கள், ஃப்ரம் 1.5லேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள், 0.375 decimeter cube வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அதோடைய ஆன்சர், ஃபஸ்ட்டு எவாலுவேட் யுவர் செல்ஃப். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் வேல்யூவை மாற்றிட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஹோல் வேல்யூவை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 10ஆல் மல்டிபிள் பண்ண எல்லாத்தையும் இன்ட்டு 10 மேலே கீழேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 15 டிவைடட் பை 12ன்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது 4 டைம்ஸு, இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் நமக்கு, 4 வந்து டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து 3 டைம்ஸு டாட், ரிமைனிங் வந்து உங்களுக்கு வந்து 3 இருக்கும், 0 சேர்த்திட்டுனா 7 டைம்ஸ் சரியா. 2 இருக்கும், 0 சேர்த்திங்கன்னா 4 டைம்ஸ், தட் மீன்ஸ் 3.74 வரும். ஸோ திருப்பி நீங்கள் வந்து 10 வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டிங்கன்னா 0.375 இருக்கும். ஓகேவா, 7475 வரும். நீங்கள் ஹோல் நம்பராக மாற்றியும் டிவைட் பண்ணிக்கலாம், அப்படி டிவைட் பண்ணாலும் சரி. அப்படி இல்லைனா நம்ம லாக் டேபிள் யூஸ் பண்ணலாம். நம்ம லாக் டேபிள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ முடியாது. நம்ம கிளாஸ் வந்து நம்ம கிளாஸஸில் பண்ணும்போது நம்ம எப்படி வந்து லாக் எப்படி எடுக்கிறது என்னது நான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்சைட், ஐ மீன் செகண்ட் கொஸ்டின், இன்சைட் எ சர்டன் ஆட்டோமொபைல் என்ஜின் த வேல்யூம் ஆஃப் ஏர் இன் சிலிண்டர் 0.375. அதாவது ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினு அதோட வேல்யூம் ஆஃப் ஏர் வந்து எவ்வளோ இருக்குது, 0.375 decimeter cube இருக்குது. அந்த ப்ரெஷர் இஸ் 1.05 atm. ப்ரெஷர் வந்து 1.05 atm இருக்கும்போது அந்த இன்ஜினுடைய வேல்யூம் எவ்வளோ இருக்குது, 0.375 இருக்குது. அந்த கேஸ் இஸ் கம்ப்ரஸ்டு டு 1.25. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரெஷர் வந்து 1.05 இருக்கிறத கம்ப்ரஸ் பண்ணுறோம். ப்ரெஷர் வந்து ஐ மீன் கேஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்குறீங்க. ப்ரெஷர் கொடுக்கும்போது அதோட வேல்யூம் என்ன ஆச்சு அப்படின்னா
0.375 இருந்து என்ன ஆயிடுச்சு, கம்ப்ரஸர் டு வேல்யூம் கம்ப்ரஸ் பண்ணும்போது 1.25 டெசிமீட்டர் க்யூபாக வந்து என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருக்கு. அதிகமாக இருக்க பாருங்கள், குறைஞ்சிருக்கு இல்லையா. 0.375 0.125 ஆகிடுச்சு. அட் த சேம் டெம்பரேச்சர் அந்த ப்ரெஷர் இஸ் என்னது, அதோட ப்ரெஷர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ ப்ரெஷர் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ V1 அப்படிங்கிறது 0.375 டெசிமீட்டர் க்யூபு, V2ங்கிறது எவ்வளோ 125. அதோட ப்ரெஷர் 1ங்கிறது ஐ மீன் 1.05. ஆனால் இதோட ப்ரெஷர் தெரியாது, P2ஓட ப்ரெஷர் நமக்கு தெரியாது. ஓகேவா. V1ம் P1ம் P1 V1 தெரியும், V2 தெரியும், P2 தெரியாது. ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும் இல்லையா. P2 எது வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. பாருங்கள், P1 V1 = P2 V2. P2 நமக்கு தெரியாதனால ஸோ இதை வந்து ரைட் சைடை வச்சுட்டு இதை வந்து லெஃப்ட் சைடுக்கு V2 கீழே கொண்டு போயிடுங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 3 வருது நமக்கு வேல்யூ. ஓகேவா. 1.05 × 0.375 × 1.25. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்குது 3 வருது. ஸோ இதுதான் செகண்டோடைய ஆன்சர். ஓகேவா. ஸோ அதோட ப்ரெஷர் ஓகேவா. நம்ம வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் யூனிட்டும் வந்து நம்ம ATM தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நமக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா லாக் எடுத்து பண்ணுவோம். சரியா. லாக் எடுத்து பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்ப்போம். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் ஓவர். ஸோ இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஐ மீன் லெசனு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி விஷயம் பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. இதில் வர டாபிக்ஸ் எல்லாமே இட்ஸ் இமேஜினரி. அதாவது நம்ம என்ன பண்ண முடியும், இப்போ கேஸ்லாம் வந்து என்ன ஆகுது நமக்கு தெரியாது இல்லை, கண்ணுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இமேஜின் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே. சிலது நம்ம தெரியும், நமக்கு டே டு டே லைஃப்பில் நம்ம பயன்படுத்துவோம். சரியா. ஸோ சில கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து இமேஜின் பண்ணி தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்ஆர்கானிக்கு கொடுக்குறத விட ஃபிசிக்கலுக்கு கொஞ்சம் வந்து ஹைலி இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணும். ஸோ அதோட டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், வீடியோஸ் வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்லித்தரேன். சரியா. கண்டிப்பாக டவுட் வரும். ஸோ என்ன டவுட்னா இருந்தாலும் தயவு செஞ்சு கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே டாபிக் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் சார்லஸ் லா. ஓகேவா. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.